நீங்க ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? எதனால திங்க் பண்றீங்க, எதுக்காக திங்க் பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியா? என்னென்னவோ யோசிக்கிறீங்க. ஆனா என்ன யோசிக்கிறீங்கன்னு உங்களுக்கும் தெரியல. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு தெரியும். நீங்க ஃபோனை ரொம்ப நேரம் யூஸ் பண்றீங்க. அதனால கூட உங்களுக்கு தூக்கம் வராமையும் இருக்கலாம். நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 30 மினிட்ஸ் இல்லை 45 மினிட்ஸுக்கு முன்னாடியே நீங்க ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. ஏன்னா நீங்க நிறைய டைம் என்னென்னவோ யோசிப்பீங்க, மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகலாம், அடுத்த வாழ்க்கையில் என்ன பண்ண போகலாம், என்னென்னவோ மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அப்படிலாம் இருக்கணும். கொஞ்ச நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்ணுறதுனால கொஞ்சம் ரிலீஃபாகவும் இருக்கும். அப்போ உங்களுக்கு தூக்கம் கூட வரலாம். ஒரு விஷயம் மண்டையை நல்லா தீட்டி வச்சுக்கிட்டு கேள்றா, இது வரைக்கும் வரல, இனிமேலும் வராதுன்னு நம்பு. அப்போ நீங்கள் கொஞ்சம் மூளையை கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கே மூளை இல்லை, உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. பிஸியாக வச்சுக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா புக்கு படிங்க. உங்களுக்கு மனசு என்ன தோணுதோ அதை எழுதுங்க. அப்படி நீங்கள் எழுதுனா உங்கள் மூளை பிஸியாக இருக்கும். அதில் எழுதுற இதில் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வரும். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அப்போ நீங்கள் டிப்ரெஷன் கம்மியாகலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பொழுதாவது கவனித்தீரா? ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.